பிளாட்ஸ் எல்லாம் 12-15 லட்சம் சொல்றாங்கல்ல. அது வெளிய பாப்பப்பட்டி பிரிவு KIT காலேஜ் பக்கத்துல ஸ்ரீ பேபி ப்ளூ ஜேல just 8.9 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் சரியான டிசிஷன். சுப்ரீம் பர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ், எங்கேயும் எப்போதும் சுப்ரீம் பர்னிச்சர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். ஸோ மாஸ்டர் பத்தி கொஞ்சம் பேசலாமா சார்? இந்த ஆரா இருக்கு இல்லையா, ஒரு இப்போ நம்ம சம்டைம்ஸ் ஸ்க்ரீனுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆரா நம்மளுக்கு விட்டோம். ஆஹா, இந்த படம் தான் விசில் அடித்து பார்க்கக்கூடிய படம். அந்த மாதிரி ஒரு ஆரா உள்ள ஒரு அண்ணன் தான் விஜயன். எனக்கு விஜயனை பார்த்தா நான் எப்பவுமே இளமையாகவே இருந்துகிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேஜில் கூட அவ்வளோ அற்புதமாக டான்ஸ் ஆடினாங்க. ஒரு அசிஸ்டன்ஸ் வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்கள அவாய்ட் பண்ணுறதோ உதாசீனப்படுத்துறதோ அந்த மாதிரி ஒரு விஷயமே இருக்காது அவங்க கிட்ட. பக்கத்தில் இருக்கிற மனுஷங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட சாதாரணமாக பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது அவருக்கு சாதாரணமாக தெரியும் சார். பட் கீழே இருக்கிற ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு அவங்களுடைய லைஃப்ல ஒரு பெரிய மூமெண்ட் என்ன, நிறைய பேருக்கு அது ஒரு புஷிங் மூமெண்டா இருக்கும். அதான் நான் சொல்றது என்ன சார், ஒரு உந்துதல் சக்தி வேணும் சார் நம்மளுக்கு. நீ இருக்கிற லெவலுக்கு ஏன்டா இங்க இருக்கிற, நீ அங்க போலாம். இந்த ஒரு வார்த்தை நம்மளை அப்படி ஃபயர் பண்ணி விடும் சார். தலைவர் படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாம்பேல அவருக்கு கிரேஸ் சார். ஆமா, அவர் கேரவன் விட்டு வெளியே வர விட முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம், அவ்வளோ க்ரௌடு. அந்த டைம்ல 2011 நினைக்கிறேன் மீட் பண்ணிட்டு வராங்க. ஒரு தடவை பார்த்துட்டு வரணும், பாவம் அவங்கலாம் வெயிட் பண்றாங்க. விஜய் சார் சொன்னார். ஸோ ஹி செட் தட் கூட வெளியே கையை காட்டினா ஜே நிற்கிது கூட்டம், பட் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இதனால தான் அந்த தலைவா படத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஷாட் வச்சிருப்போம். அந்த ஷாட் அங்கே பார்த்ததுக்கு அப்புறம் அந்த தோணுதான் அது. நான் நெய்வேலியில் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு இவங்க ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய பேர் கூட்டம் வந்துட்டாங்க. ஜேன்னு ஒரே கூட்டம். நாங்கள் எங்கே நின்று பார்க்கறது தெரியலையே, ஏதாவது வண்டி இருக்குண்ணா, வண்டி மேலே ஏறிக்கலாம், வண்டியை மட்டும் செக் பண்ண அப்படின்னாரு. ஒரு பஸ் இருந்துச்சு, அந்த பஸ் மேலே திட்டு ஏறுறாங்க. எனக்கு ஒரே பயம். அன்னைக்கு பார்த்து ட்ரோன் கேமரா இருந்துச்சு. நான் தான் சொன்னேன், இவ்வளோ க்ரௌட் இருக்கு, ஷூட் பண்ணுறா நல்லா இருக்கும் அப்படின்னு சும்மா விளையாட்டா சொன்னாங்க. காலையில் பார்த்தா நிறைய மிஸ்டு கால். எனக்கு மாஸ்டர் என்ன பண்ணி வச்சீங்க, இந்த ஹெலிகாம் ஃபுட்டேஜ் எல்லாம் வெளியே அவுட் விட்டீங்களா மாஸ்டர், உங்களுக்கு தான் நைட்ல அனுப்பிச்சு வச்சாங்க, எனக்கு வரவே இல்லையா அப்படிங்கிறேன். சில்வா மாஸ்டர் அசிஸ்டன்ட்னு போட்டதுக்கு ஒரு ஆளுக்கு அனுப்பிச்சு விட்டான். ஸோ இந்த வீடியோ ஒவ்வொரு ஃபைட்டருக்கா போய் ஃபைட்டர் கிட்ட இருந்து அப்படியே மீடியாவுக்கு ஸ்ப்ரெட் ஆகி அது நியூஸ் சேனல்ல அந்த புலி உருமது சாங் எல்லாம் போட்டு எடிட் பண்ணி விட்டாங்க. நான் கீழே நிற்கிற இடத்துல கொஞ்சம் லோவா இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே நிறைய இடத்துல எனக்கு கைப்பிடிச்சு விட்டுருக்காருன்னா அண்ணன் தான், விஜய் அண்ணன் தான். ஜில்லா படத்துக்கும் அடுத்தாப்புல மாஸ்டருக்குமான இடைவெளிப்பட்ட சமயத்துல தான் நம்மளுக்கு ஒரு சின்ன அசம்பாவிதம் என்னோட ஊர்ல. என்னன்னா, ஒரு ஸ்டெர்லைட் ஷூட் அவுட்ல என்னோட ரிலேஷன் 2018. ஸோ அந்த சம்பவம் நடந்தப்போ நான் அங்கதான் இருந்தேன். அந்த நேரத்துல எனக்கு இது யாருக்கிட்டையுமே சப்போர்ட் எடுக்க முடியல, தனியா நிக்கிற ஒரு மனுஷன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஃபீல் வந்துச்சு, ஒரு தனியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு அன்னைக்கு தான். ஆனா திடீர்னு பார்த்தா விஜய் சார் அங்க லேண்ட் ஆனாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லவா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட இருந்து அவங்ககிட்ட பேசி அவங்கள சரிப்படுத்தி விட்ட ஒரு தருணமாக இருந்துச்சு எனக்கு. நான் என்றைக்குமே வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் அந்த ஒரு நிகழ்வு. நிறைய இடத்துல ஒரு சின்னதாக எனக்கு பண்ணியிருந்தாலும் இந்த இடம் என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது. யாருமே நம்ம வீட்டில் வரல, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்போ அப்படி நின்னா இருப்பாருங்க. அந்த இடம் அவ்வளோ பெரிய தூக்கலாக இருந்துச்சு. கண்டிப்பாக அண்ணனை என்றைக்குமே மனசில் இங்கே இருப்பார். Hello, vanakkam, namaskaram, swagatham and welcome to Southern Spice Music. One last film, one last dance and one last stunt. தளபதி விஜய் பத்தி பேசும்போது we remember so many things தானே. மாஸான டயலாக்ஸ், பஞ்சான ஒரு சீன்ஸ் இருக்கு, ரொமான்ஸ், காமெடி, இமோஷன்ஸ். ஆனா one more thing which is always right is தளபதி what a fight. Whether it is epic movies like we have movies like Jilla, we have movies like Master, we have movies like Velayudham, Thalaiva and many more. Iniki நம்ம கூட இருக்காங்க one of India's most iconic, most loved stunt masters. With me is Stunt Silva. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன் சார். Welcome to Dalapati Vijay, the real goat. இன்னைக்கு நீங்க ஒரு பெர்ஃபெக்டான கெஸ்ட் இந்த மாதிரி ஷோக்கு. ஏன்னா நீங்க விஜய் சாரோட ஒரு ப்ரொஃபஷனல் ஈக்குவேஷன் நிறைய மெனி இயர்ஸ்க்கு இருக்கு அண்ட் நிறைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸும் இருக்கு சார். அதை பத்தி கொஞ்சம் பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி
Sir, I met you almost 10 years back, sir. 7 to 10 years back. எனக்கு ஃபிளாஷ்பேக்கா போகுது. இது 2026 2016 சார். ஆள் மாறவே இல்லை சார். அப்படியே இருக்கீங்க. God grace இல்லை சார். உங்க ஹார்ட் ஒர்க் இருக்கு. வாட் இஸ் த சீக்ரெட்ஸ்? அது மட்டும் சொல்லணும். ஹேர் ஸ்டைல் அப்படியே இருக்கு சார். ஒண்ணுமே மாறல. பாடி அப்படியே ஃபிட் அண்ட் ட்ரிம்மா இருக்கு. ஒன்றும் இல்லை சார், ரெகுலர் ஒர்க் அவ்வளோதான். நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க ஆட்டோமேட்டிக்காக அப்படியே தான் இருப்போம்னு தோணுது. வேறு நீங்கள் சொல்கிறதுக்கு அப்புறம் தான் எனக்கு பாருங்கள், வந்த உடனே ஒரு எத்தாப்பில் இருக்கிற ஒரு மேல் ஒரு பாயை வந்து வெக்கப்பட வைக்கிறீங்க சார். இன்னைக்கு வந்து லெட்ஸ் டாக் அபவுட் வாட் தி என்டையர் வேர்ல்ட் இஸ் டாக்கிங் அபவுட் சார். ஜனநாயகன் ட்ரெய்லர் வந்து ரீசெண்டாக லான்ச் ஆயிருக்கு. நிறைய பீப்புள் வந்து ஹாப்பியாக இருக்காங்க பார்க்குறதுக்கு, பட் ரொம்ப சேடாக பார்க்குறாங்க. பிகாஸ் மேபி திஸ் இஸ் த லாஸ்ட் ஃபிலிம் ட்ரெய்லர் வி ஆர் சீயிங் அப்படின்னு விஜய் ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. தே பிலீவ் இட். பட் டெல் மீ சார், நீங்கள் ட்ரெய்லர் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. என்ன ரியாக்ஷன் உங்களது? இல்லை, ஒரு ரியாக்ஷன். நீங்கள் இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னீங்க பாருங்க மாஸ்டர், நீங்கள் பார்த்தா அப்படியே இருக்கிறீங்களே. எனக்கு விஜயனை பார்த்தா நான் எப்போவுமே சொல்லுவேன், எப்போவுமே இளமையாகவே இருந்துகிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேஜில் கூட அவ்வளோ அற்புதமாக டான்ஸ் ஆடினாங்க. ஸோ அந்த இளமைக்கு காரணம் அவங்களோட மனசு தான். எப்போவுமே அந்த காமாக வச்சுக்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து அவர் ரெகுலர் ஒர்க் அவுட் பண்ணுறது. சேம் திங் நான் அவங்களுக்கும் சொல்கிறேன். என்னென்னா ரெகுலர் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, ரெகுலர் அவங்க மைண்டை காமாக வச்சுப்பாங்க. ஸோ எந்த வேலையிலுமே பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாம் தான் அவங்களுடைய உடம்பையும் மனசையும் அவ்வளோ கிளியராக வச்சுக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இது லாஸ்ட் ஃபிலிம்லாம் என்னால் நம்பவே முடியாது. என்னால் நம்ப முடியாது சார். நம்மளும் இஷ்டமே இல்லை சார். இன்னொன்று நம்பவும் முடியலை. பட் கண்டிப்பாக மறுபடியும் பண்ணுவாங்க. கண்டிப்பாக பண்ணணுன்னு தான் எனக்கெல்லாம் ஆசை. ரொம்ப ரொம்ப ஆசை. அதுதான் திரும்ப இன்னும் அந்த ஆரா வந்து இருக்கு இல்லையா. இப்போ நம்ம சம்டைம்ஸ் ஸ்க்ரீனுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆரா வந்து நம்மளுக்கு ஒட்டும். ஆஹா, இந்த படம் தான் விசில் அடித்து பார்க்கக்கூடிய படம். அந்த மாதிரி ஒரு ஆரா உள்ள ஒரு அண்ணன் தான் விஜய் அண்ணன். ஸோ அந்த ஆராவை நான் மிஸ் பண்ணுறதுக்கு விருப்பப்படலை. திரும்பவும் ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஜனநாயகன் என்ன எக்ஸ்பெக்டேஷன் சார்? கண்டிப்பாக ஒரு சமூகத்தில் வந்து நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் யூஸ்வலாக அவங்க படத்தில் ஒவ்வொரு விஷயம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்க்கார், கத்தி அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இதுலேயும் இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நான் படம் பார்க்கல, அந்த மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன் அவங்க பேசின விஷயங்கள். சார், இன்னொரு ட்ராவல் சார். லெட்ஸ் கோ பேக் டு யுவர் ஜர்னி சார். நீங்கள் வந்து யூ ஹவ் பீன் இன் தி இண்டஸ்ட்ரி ஃபார் அ வெரி வெரி லாங் டைம் சார். ஆல்மோஸ்ட் 3 decades வந்து நீங்கள் தமிழ் சினிமாவில் இருந்திருக்கீங்க. am I right சார்? 1997 2000 நீங்கள் வந்து 2003 ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸோ இட்ஸ் பீன் அ குட் டைம் சார். அண்ட் விஜய் சாரோட 33 years இருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் நிறைய இன்டராக்ட் பண்ணிருக்கீங்க ப்ரொஃபஷ்னலி அண்ட் பர்சனலி. எக்ஸாக்ட்லி. ஃப்ளாஷ்பேக் பண்ணும்போது when was the first time you met Vijay? ஏன்னா when we speak about Vijay, அந்த இமோஷன் சீன் ஒரு இருக்கும், அந்த லைட்டான காமெடி, அந்த ஸ்வீட்டான ரொமான்ஸ் அண்ட் அந்த ரியல் ஸ்டண்ட் தான் வந்து நம்ம மைண்டுக்கு வருது சார். டெல் மீ அபவுட் யுவர் ஃபர்ஸ்ட் இன்டராக்ஷன். ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து நான் வந்த புதுசு 2007 தான் நம்ம மாஸ்டர் ஆகிருந்தேன். 2006 எண்டில் 2007 தான் நம்ம ஜேர்னி ஆஸ் ஆக்ஷன் டைரக்டராக ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 3 years ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது படம் அவருக்கு இந்த வேலாயுதம் அப்படிங்கிற படம். ஜெயம் ராஜா சார் டைரக்டர், அவர் தான் அந்த படம் டைரக்ட் பண்ணது. அந்த படத்தில் தான் நான் முதல்ல விஜயன்கிட்ட அறிமுகமாகிறேன். இந்த 2007 நம்ம அறிமுகமானப்போ 2003 ஒர்க் பண்ணிவிட்டு 2003 தான் ஜாயின்ட் ஆகுறேன். அப்போ தான் 4 ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திருமலை, கீதை, ஆதி இந்த மாதிரி படங்கள்லாம் ஒர்க் பண்ணும்போது விஜயன்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது எனக்கு நான் ஆதி படம்லாம் நிறைய ஒர்க்கு பீட்டர் ஹெயின் மாஸ்டர் வந்து நீ போய் எடுத்துகிட்டு வான்னு சொல்லுவாங்க. நம்ம போய் அப்போ ஷார்ட் எடுக்கிறம்போது ஒரு அசிஸ்டன்ஸ் வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்கள அவாய்ட் பண்ணுறதோ உதாசீனப்படுத்துறதோ அந்த மாதிரி ஒரு விஷயமே இருக்காது அவங்கக்கிட்ட. பக்கத்தில் இருக்கிற மனுஷங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. யாரோ ஒருத்தருக்கு சரியாக வரலைன்னா கூட அதை சமாளித்து பண்ணுவாங்க. அவங்கள ஹர்ட் பண்ணுறதோ அவங்கள வந்து புல் டவுன் பண்ணுறதோ, என்ன பண்ணுறான் அவன் கேவலமாக பண்ணுறான் அப்படின்னு சொல்கிற விஷயமும் ஒரு நாள் இருந்துக்கிடு. நான் இவ்வளோ நாளில் அவங்கள பார்த்துருக்கேன். கூட ஒர்க் பண்ணுறவங்கள வந்து அப்படியே கம்ஃபர்டபுள் ஆக்குவாங்க. அந்த வேறு யாரோ ஒருத்தவங்களுக்கு என்னையா பண்ணுற நீ சரியாக பண்ண மாட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தை ஹார்ஷாக வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வார்த்தையே வராது. அவருக்கு வர்றது அதான் வருதில்ல, அது பண்ணுங்க நல்லா இருக்கே, அது பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க. இவ்வளோதான் பேசுவாங்க அவங்க. அது வருது நல்லா இருக்கேன், அதை அப்படி ஷேப்பை பண்ணி பண்ணலாமே, நல்லா இருக்கும் பண்ணலாம், நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் இப்படி பண்ணலாம் அப்படின்னு அவங்கள வந்து மோல்டு பண்ணுறதுக்கு இது வந்து வெரி ரேர்.
Working as a team. ஆமாம், டீமாக ஒர்க் பண்ணுறது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலாயுதத்தில் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஒரு அந்த போர்ட்டு, சென்னை போர்ட்டு பக்கத்தில் வச்சு நாங்கள் ஒரு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர க்ரௌடு. ஏன்னா நிறைய இந்த பக்கம் நிறைய வில்லன்ஸ் ஆளுங்க இருக்குது, நிறைய ப்ரெஷர் இருக்குது அந்த ஷூட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த கண்டெய்னர் யார்டில் இவ்வளோ தான் டைம் இருக்குது, அந்த ஷிப்பில் இவ்வளோ தான் டைம், நிறைய ப்ரெஷர் போய்கிட்டு இருக்குது. நம்ம அன்றைக்கி எடுக்க வேண்டிய ஒரு கேமரா, பெரிய கேமரா ஒன்றும் வரல. ஏதோ ப்ராப்ளமும் அது மிஸ் ஆயிடுச்சு. எனக்கு அன்றைக்கி ஒரு நாள் தான் அந்த கேமரா கிடைக்கும், அந்த ஹை ஸ்பீட் கேமரா, ஸ்லோ மோஷன் கேமரா. அன்றைக்கி ஒரு நாள் தான் அந்த பிளாஸ்ட்லாம் எடுக்க வேண்டியிருக்குது. எனக்கு பயங்கர மூட விட்டு, என்ன இது இன்றைக்கி வர வேண்டிய கேமரா வரலையே அப்படின்ட்டு அப்படி போய் ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். பின்னாடி பார்த்தா ஒரு தோளில் ஒரு கை வந்துச்சு. என்ன நண்பா, என்ன ஓரமாக நிற்கிற அப்படின்ட்டு. இல்லைண்ணா, நான் அந்த சின்ன குழந்தை மாதிரி, நான் இப்போ நினச்சா எனக்கு சிரிப்பு வருது. இல்லைண்ணா, அந்த கேமரா வரவே இல்லை, நான் எப்படி நான் ஷூட் பண்ணுறது? ஏய், இதுக்கா ஓரமாக நிற்கிற, வாயா, சினிமாங்கிறது அப்படி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் மேட்ச் பண்ணி அது உள்ளே நீ நீச்சல் அடித்து வந்துடுவேன்னு தெரியும்டா, கடவுளுக்கு தெரியும், வா. அந்த 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 ஸ்பீச் இருக்குல்ல, எனக்கு அந்த நிமிஷத்தில் கொடுத்த அந்த ஒரு ஸ்பீச், அந்த ஒரு நிமிஷம் தான் அவர் தோளில் கை போட்டு சொன்னது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்லாம் பண்ணி முடிச்சா அந்த எபிசோட் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. பாரு, நல்லா வந்திருக்கு, இதுக்கு போய் ஓரமாக நினைக்க எனக்கு அண்ணன் கசக்கிட்டு நிற்கிறேன் நீ அப்படின்னு சொன்னார். என்ன இருந்தாலும் நல்லா வரணுங்கிறது தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பட் அந்த நேரத்தில் நம்மளை டேர்ன் பண்ணுறது இருக்கு இல்லையா, அந்த அந்த மைண்ட் செட்டை, இதே மாதிரி தான் ஒவ்வொரு நேரத்துலையும் அவர் பண்ணுவார் எனக்கு. அப்புறம் வேலாயுதத்துக்கு அப்புறம் தலைவான்னு ஒரு படம், தலைவான்னு ஒரு படம் பண்ணுறபோது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்ஷன் இருந்தது சார் தலைவா. ஆமாம், தலைவாவில் வந்து ஏஎல் விஜய் சார் டைரக்ஷன். அது வந்து விஜய்னு தான் சொன்னார், செல்வா பண்ணுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி விஜய்னை ரெக்கமெண்ட் பண்ணி. ஸோ அந்த தலைவா படத்தில் போய் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தலைவா படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாம்பேல வந்து அவருக்கு வந்து கிரேஸ். ஆமாம், அவர் கேரவனை விட்டு வெளியே வர விட முடியல. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், அவ்வளோ க்ரௌடு அந்த டைமில் 2011 நினைக்கிறேன். அது செம்ம க்ரௌடு, வெளியே வர விட முடியல. அப்போ அவர் சொன்னார், அண்ணா வெளியே போனால் அவன் போக முடியாது அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் பார்த்து மீட் பண்ணிட்டு வரேன், ஒரு தடவை பார்த்துட்டு வரணும், பாவம் அவங்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. விஜய் சார் சொன்னார். ஸோ ஹி செட் தட். அப்புறம் அப்படி வெளியே வந்துட்டார். நாங்களும் அப்படி கூட வந்து வெளியே கையை காட்டினா ஜே நிற்கிது கூட்டம். பட் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்புறம் சொன்னேன், கண்ட்ரோலில் பிச்சுக்கிட்டு வந்துட போகிறாங்கண்ணா, அதெல்லாம் வரமாட்டாங்க, பேசாம அப்படின்னு கை காட்டிட்டு வந்தார். ஸோ இதனால தான் அந்த தலைவா படத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஷாட் வச்சுருப்போம். அந்த ஷாட் அங்கே பார்த்ததுக்கப்புறம் அந்த தோணுதான் அது. ஸோ இப்படி பக்கத்தில் இருக்கிறவங்களை மட்டும் இல்லாமல் அந்த எல்லா கிரியேட்டிவிட்டியில் அது வந்து ரியாலிட்டி. ஸோ அந்த ரியாலிட்டியை வந்து அப்படியே நம்ம அதில் மாற்றிக்கிட்டது. ஸோ அங்கே பாம்பேல வந்து அந்த தாராவியெல்லாம் உண்மையிலே அப்படி தான் இருந்துச்சு அன்னைக்கு க்ரௌட். ஸோ அதை வச்சு நம்ம அதில் நம்ம நினைக்கிறோம் சரி தமிழ்நாடு விட்டு அங்கே போனால் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கும், அங்கே விட்டு போனால் நம்ம நினைக்கிறோம் சரி இந்தியா விட்டு போனால் கண்ட்ரோலில் இருக்கும், இந்த உலகத்தை விட்டு போனால் கூட வந்து விஜய் சார் நம்ம விட மாட்டோம். ஸோ அந்த ஆரா வந்து அவங்களுக்கு டெஃபினெட்லி சார். அதுக்கப்புறம் வந்து யூ ஒர்க்ட் ஆல்சோ இன் ஜில்லா with two great stars in that movie, sir. So adi experience eppadi irundhathu, and do you change your stunts for Vijay sir? Ena from the first movie till Master, as a physical body கண்டிப்பா மாற்றங்கள் இருக்கு சார். இன்ஜுரிஸ் இருக்கு, ஏஜ் இருக்கு, மசில் பவர் இருக்கு, போன் ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒர்க் பண்ணும்போது do you have Vijay's age, Vijay's style, Vijay's technique in mind, இல்லைன்னா ஜஸ்ட் கேரக்டர் ஆக்ஷன் எப்படி இருக்கு சார் உங்க ஈக்குவல்? இல்லை சார், அவர் வந்து விஜயனுக்குன்னு கம்போஸ் பண்ணுறது அவர் விருப்பமே பட மாட்டார். எனக்குன்னு நீ கம்போஸ் பண்ணாத, பட் அந்த கேரக்டரை மிஸ் பண்ணாத, அந்த கதையம்சத்தை மிஸ் பண்ணாதீங்க, அது நீ என்ன பண்ணுறியோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிம்பார். ஸோ அது என்னென்னா தட் இஸ் அ கம்ப்ளீட் டெடிகேஷன்ஸ். அவருக்குன்னு நம்ம தனியாக போய் விஜயனனுக்கு அப்படின்னு கம்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் அவர் அனுமதிச்சது கிடையாது. எனக்கு தெரியும் அது. ஏன்னா வேலாயுதம் படத்துலலாம் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஏன்னா ஹூட் போட்ட கேரக்டர் தான், நம்ம மேலேருந்து ஜம்ப் பண்ணுறது இருக்குது, இப்போ ஒரு பார்க்கூர் ஸ்டைலில் ஓடுறது. கோல்கொண்டா போர்ட்டில் நம்ம ஷூட் பண்ணிக்கிட்டு, தட்ஸ் வெரி ஓல்டு போர்ட் சார், ஹைதராபாத்தில். நம்ம அங்கே ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ நான் சொன்னேன், மேலேருந்து குதிக்கிறதுலாம் கொஞ்சம் டூப் ஷாட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு, நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி எடுத்து முடிச்சிட்டேன். டூப் ஷாட்ஸ் எல்லாம் எடுத்து முடியும். ஒரு ஃபாரின் ஆக்ஷன் டைரக்டர் வேறு வந்திருந்தார். he said ஓகே, தட் ஆல் ஓகேப்பா, போகலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ இவர் வந்து இல்லை அது எப்படி, நான் அதுலேருந்து ஜம்ப் பண்ணணும், எனக்கு நீ ஷார்ட் எடுக்கணும், அந்த ஒரு பிடிவாதம் இருக்குது பாருங்கள். நான் இப்போ சொன்னேன், அண்ணா ரொம்ப ஹைட்டு, நான் ஏறி போகிறது கஷ்டம், அதை நான் பார்த்துக்கிறேன், நீ ஷார்ட் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்போ அது ரெடி பண்ணி எடுத்தேன். நான் அப்போ நினச்சேன்,
எதுக்கு டூப்பு கொண்டு போய் வச்சு குதிக்க வச்சுக்கிட்டு இவரே ஒரே அடியாக கேட்டுன்னு இருக்கலாமே, என்னோட அந்த ஒரு தாட்டு தான் இது. வந்து அவர் ஒர்க்குக்கு கொடுக்கறது. இன்னொன்று இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒர்க்கில் வந்து யாரோ ஒருத்தங்க சூப்பராக பண்ணிட்டாங்க. அவன் சூப்பராக பண்ணிட்டான்பா. நான் தலைவா படத்தில் பாம்பேல ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போது விஜய் சார் சொன்னார், நீங்கள் ஒரு சின்ன கேரக்டர் நடிங்க அப்படின்னு சொன்னார். ஓகே அப்படின்னு சொன்னேன். நான் ஓகே சார் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கேரக்டர் தான் நடிச்சிருந்தேன். ரொம்ப வெரி சின்ன கேரக்டர். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இதை பார்த்து தான் எனக்கு அவர் சொன்னார் ஜில்லாவில், இதில் ஒரு சின்ன கேரக்டர், ரொம்ப சின்ன கேரக்டர், ரொம்ப சின்னதாக ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும், அவ்வளோதான் சொன்னாங்க ஏஎல் விஜய் சார் டேரக்டரு. அது நான் பண்ணி முடிச்சாச்சு, படம் முடிஞ்சது, எடிட்டிங் முடிச்சுட்டு அவர் டப்பிங்கில் அதை பார்த்துருக்காரு. டப்பிங்கில் ஆல்மோஸ்ட் ஒரு 1 month 2 months கழிச்சு தானே பார்ப்போம் டப்பிங்கில் பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு கூப்பிட்டு என்ன சூப்பராக பண்ணியிருக்கப்பா அப்படின்னாரு. நான் தான் ஸ்டண்ட்டை பற்றி தான் சொல்கிறார் போல. அண்ணா அப்படி இருக்காண்ணே, சூப்பராக இருக்காண்ணே, ஸ்டண்ட்ஸ் நல்லா இருக்காண்ணே. ஸ்டண்ட்ஸ் இல்லைப்பா, நீ நல்லா நடிச்சிருக்க, செம்மையாக நடிச்சிருக்க. அந்த ஒரு ரியாக்ஷன். ஆமாம், அந்த ஒரு ரியாக்ஷனுக்கு நான் அண்ணே ரொம்ப சின்னதுண்ணே, சே உனக்கு புரியாதுப்பா, நான் பண்ணியிருக்கேன் நீ அப்படின்னு சொன்னார். இது வந்து நான் ஃபைட் மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் சார், இந்த இதை வச்சு தான் ஜில்லாவில் வந்து ஒரு பெரிய கேரக்டர் அவன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அவரே ரெக்கமெண்ட் பண்ணி டைரக்டர் நேசன்ட்ட சொல்லி தான் ஜில்லாவில் நான் பண்ணேன். இப்படித்தான் என்னென்ன பெருசாக அறிமுகப்படுத்தி வச்சார் அவர். அதான் பக்கத்தில் இருக்கிறவங்களும் அவ்வளோ பெருசாக வளரணும் அப்படின்னு அவர் நினைப்பார். இது வந்து ஒரு ஹிடன் குவாலிட்டி, நிறைய பீப்புளுக்கு தெரியாது இந்த விஷயம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வருவாங்க 2-3 வார்த்தை சொல்வாங்க, உங்க சின்ன சின்ன விஷயம் வந்து மனசுல வைக்கிறாங்க. and he wants to give you an opportunity. Correct. he wants you to grow. Correct. அது வந்து ஒரு ஆக்டரா, ஒரு பொலிட்டிஷியனா, ஒரு ஹியூமன் பீயிங்கா, அது தவிர it speaks about விஜய் the person தானே சார்? கண்டிப்பா சார், அதுதான் நான் சொல்றேன். அந்த ஆரா என்னன்னா, கூட ஒருத்தங்க நல்லா பண்ணாங்கன்னா அவங்கள கூப்பிடு, நல்லா ஒர்க் பண்ணாங்களா அவங்கள கூப்பிடு அப்படின்னு பர்டிகுலர் சொல்றது இருக்குல்ல. இப்போ நீங்க என்ன சொன்னாலும் சரி, ஒரு ஹீரோ சார் சொல்லும்போது அதனுடைய வேல்யூ செப்பரேஷனா இருக்கும். என்னோட ஒர்க் எவ்வளோ சூப்பராக இருந்தாலும் சரி, ஆனால் அந்த ஹீரோ சார் அந்த அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது இருக்கிற வேல்யூ தனி. அப்படி இல்லைன்னா எல்லாருமே அவாய்ட் பண்ணுவாங்க சார். அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு. ஆனால் அந்த இடத்துல பர்டிகுலராக அவர் சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன் சார். ஜில்லாவில் அப்படி தான் சொன்னாங்க. எனக்கு இன்னொரு விஷயம் கூட ஞாபகம் வருது. இதெல்லாம் நான் மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் சார், நான் மாஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, ஆதின்னு ஒரு படம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார், அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த டைமில் எஸ் ராஜமௌலி சார் டைரக்ட் பண்ண பிரபாஸ் நடித்த ஒரு படம் சத்ரபதினு ஒரு படம். அதில் நான் ஒரு சின்ன ஃபைட்டர் கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். சின்ன ஃபைட்டர் கேரக்டரு, ஃபைட்டர்னா சின்ன ஃபைட் கேரக்டரு. பிரபாஸ் என்னை வெட்டினதுக்கப்புறம் ஒரு சின்ன ரியாக்ஷன் இருக்கும். அது என்னென்னா, ராஜமௌலி சார் அந்த பக்கத்தில் நின்று சொல்லிக்கிட்டே இருக்கார், செல்வம் அந்த கோடாரி உள்ளே போயிடுச்சு, நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, பண்ணுங்கன்னு சொல்லி பண்ண வச்சுட்டார். படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த படத்தை நாங்கள் ஆதி படம் வந்து வைசாக்கில் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ விஜயனை கூட தான் நானும் உட்காந்து படம் பார்க்குறேன். நான் அசிஸ்டண்ட்டு, பீட்டர் மாஸ்டர் எப்படி இருக்கிறாங்க, விஜயன் எப்படி இருக்கிறாங்க, ஸோ அந்த டைரக்டரு, கேமராமேன் எல்லாம் இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். என்னையும் அசிஸ்டண்ட்டாக கூப்பிட்டு போயிருந்தாங்க பீட்டர் மாஸ்டர். நானும் படம் பார்த்து அந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த சீன் படம் முடிச்சுட்டு எந்திரிச்ச உடனே நேரம் என்கிட்ட தான் வந்தாங்க. வந்து பா அண்ணா சூப்பராக பண்ணியிருக்கீங்கண்ணா அப்படின்னாரு. சார் மாஸ்டர் தான் அப்படின்னு. நீ ரியாக்ஷன் சூப்பர். அவங்களுக்கு அந்த ரியாக்ஷனை வந்து ஒரே தேட்டரில் ஒரே இதில் உட்காந்து எல்லாம் பேசிக்கணும். அந்த எந்திரிச்சு முதல்ல சொன்னது தான், நான் ரியாக்ஷன் பண்ணியிருக்கீங்க நான். ஸோ எனக்கு இன்னும் அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுகிட்ட இருந்து வர்ற அந்த வார்த்தைகள்லாம் வந்து நம்மள லைஃப் சேஞ்சிங், நம்ம கான்ஃபிடன்ஸ், நம்ம பார்வை எக்ஸாக்ட்லி எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி விட்டுரும். ஸோ மேபி விஜய் சாருக்கு தெரியாது என்ன இம்பாக்ட் இருக்கு, பட் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ ஒரு பெரிய மாற்றங்கள். அந்த ஒரு ஹேண்ட் ஷேக், அந்த ஒரு தோல்ல கை வைக்கிறது. எக்ஸாக்ட்லி அதுதான். யூனோ சார், மாஸ்டர் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்டண்ட் ஃபீல்ஸ் சீக்வல்ஸ். வந்து அதில் வந்து ஒரு ஸ்வாக் இருக்குது, அதில் வந்து ஒரு ஸ்டைல் இருக்குது, அதில் வந்து யூனிக்கான ஆக்ஷன் இருக்குது. ஸோ மாஸ்டர் பற்றி கொஞ்சம் பேசலாமா சார்? கண்டிப்பாக. மாஸ்டர் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஜில்லா பற்றி சொல்லி ஆகணும். ஜில்லா படம் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு அவரு தான் கூப்பிட்டு அவ்வளோ பெரிய கேரக்டர் அவனை பண்ண வைங்கன்னு சொல்லி அந்த இன்ட்ரொடக்ஷனில் வர்ற கேரக்டர் பெருசாக கொடுத்து, இன்னைக்கு உலகம் முழுக்க நான் எந்த ஊருக்கு போனாலும், கேரளாவோ ஆந்திராவோ அது இல்லாமல் அப்ராடு,
எங்கே போனாலும் அந்த ஜில்லாவோட இன்ட்ரோடக்ஷன் சீன்ஸை பற்றி பேசுவோம். ஈவன் ஒரு நாள் ஜூனியர் என்டிஆர் கூப்பிட்டு பேசுகிறப்போ அந்த ஜில்லா படத்தில் இன்ட்ரோடக்ஷன் சூப்பராக பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இதுக்கு எல்லாம் காரணம் வந்து விஜயண்ணன் தான். ஏன்னா அந்த தலைவேலை பார்த்த ஒரு சின்ன பிட்டு பார்த்துட்டு அவனை நடிக்க விடு, செம்மையாக நடிப்பாப்பா இவன் அப்படின்னு சொன்னது. ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் என்னை தூக்கிட்டு போய்கிட்டு இருந்தேன். இந்த ஜில்லா படம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜில்லா பெரிய பேர் எடுத்து கொடுத்துச்சு நம்மளுக்கு. இங்கே மட்டும் இல்லாமல் கேரளாவில் ஒரு மிகப்பெரிய அறிமுகம். எனக்கு கேரளா சூப்பர் ஸ்டார் மோகன்லாலையும் அந்த படத்துல தான் அறிமுகப்படுத்தி கொடுத்துச்சு. ஸோ இன்றைக்கி வரைக்கும் நான் மோகன்லால் சார் படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமும் அந்த படம் தான். ஏன்னா மோகன்லால் சார் அங்கே தான் அறிமுகம் பண்ணாங்க. அங்கேருந்து அவர் தான் என்னை கேரளா இண்டஸ்ட்ரிக்கு கூப்பிட்டு போனது. ஸோ இப்படி தான் அந்த நிகழ்வு நடந்துச்சு. இந்த ஜில்லா படத்துக்கும் அடுத்தாப்புல மாஸ்டருக்குமான இடைவெளிப்பட்ட சமயத்தில் தான் வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன அசம்பாவிதம் என்னோட ஊரில் நடந்துச்சு. ஊரில் என்னென்னா ஒரு ஸ்டெர்லைட் ஷூட் அவுட்டில் என்னோட ரிலேஷன் 2018. ஆமாம் 2018. ஆமாம் கரெக்ட் 2018 ஒரு சின்ன சம்பவம் நடந்துடுச்சு. ஸோ அந்த சம்பவம் நடந்தப்போ நான் அங்கே தான் இருந்தேன். அந்த நேரத்தில் வந்து எனக்கு ஏன்னா நம்ம வந்து இது பொலிட்டிக்கல் சப்போர்ட் எடுக்க முடியலை, போலீஸ் சப்போர்ட் எடுக்க முடியலை. ஏன்னா ஆப்போசிட்டு அதுக்கு தான். ஸோ இது யாருக்கிட்டையுமே சப்போர்ட் எடுக்க முடியலை. தனியாக நிற்கிற ஒரு மனுஷன் எனக்கு ஃபஸ்ட் டைமாக ஒரு ஃபீல் வந்துச்சு. ஒரு தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு அன்றைக்கி தான். ஏன்னா பெரிய சப்போர்ட்டாக யாருமே இல்லையே அப்படின்னு. வெரி ஃபியூ பீப்புள் தான் எனக்கு கால் பண்ண. சமுத்திரகனி எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சத்யராஜ் சார் கால் பண்ணியிருந்தாங்க. இப்படி சினிமாவில் ஒரு ரொம்ப பெக்குலியரான பீப்புள் மட்டும்தான் கால் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு சின்ன ஆறுதலாக இருந்துச்சு இந்த மாதிரி கால் பண்ணி பேசிக்கிட்டு இருந்ததில். ஆனால் திடீர்னு பார்த்தா விஜய் சார் அங்கே வந்து லேண்ட் ஆனாங்க. லேண்ட் ஆகி இதெல்லாம் ஒன்றும் இல்லைவா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட இருந்து, ஏன்னா என்னோடய சிஸ்டரோட ஹஸ்பண்டு தான் இறந்துருந்தாங்க. அப்போது சிஸ்டர் வந்து அந்த 1 வீக்காக சாப்பிடாமல் இருந்து அது ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் ஃபஸ்ட் டைம் அவர் வந்து கூட இருந்து அவங்ககிட்ட பேசி அவங்கள வந்து சரிப்படுத்தி விட்ட ஒரு தருணமாக இருந்துச்சு எனக்கு. அது வந்து நான் என்றைக்குமே வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் அந்த ஒரு நிகழ்வை. என்னென்னா அது வந்து ஒரு சகோதரனாக சரி எனக்கு எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் எல்லா வெல்விஷராகவும் சரி எல்லா இடத்துலையுமே அவர் இருந்திருக்கார். கீழே இருந்த டைம்லாம் அவர் கை தூக்கி சொல்லுவார். திடீர்னு அவரே முகம் பார்த்து சொல்லுவார், என்ன அப்புறம் சரி இல்லையா, போடா அதெல்லாம் சரியாயிரும் வா பேசுவாங்க அப்படின்னு என்னை கை தூக்கி கூப்பிட்டு போனேன். நிறைய தருணங்கள் அந்த இடத்துல உணர்ந்துருக்கிறேன். நிறைய இடத்துல ஒரு சின்னதாக எனக்கு பண்ணியிருந்தாலும் இந்த இடம் வந்து என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது. ஸோ ஒரு மனிதனாக எனக்கு வந்து அன்னைக்கு வந்து பெரிய விஷயமா தோணுச்சு. அது யாருமே நம்ம வீட்டில் வரல, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்போ அப்படி வந்து நின்னா இருப்பாருங்க. அந்த இடம் வந்து அவ்வளோ பெரிய தூக்கலாக இருந்துச்சு. கண்டிப்பாக அண்ணனை வந்து என்றைக்குமே மனசில் இங்கே இருப்பார். நிறைய பீப்புளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாது சார். நீங்கள் இப்போ சொல்கிறீங்க பிகாஸ் கிரிட்டிக்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாலிடிக்ஸில் வரதுக்கு அப்போ தான் போயிட்டு சோஷியல் இஷ்யூஸ் வந்து பேசுகிறாங்க. பட் ஆக்சுவலாக ட்ரூத் வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. சோஷியல் இஷ்யூஸ் வந்து ரொம்ப வருஷமாக போயிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சால்வ் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் ஹி வாண்ட்ஸ் டு என்டர் பாலிடிக்ஸ் அண்ட் ஹி ஹேஸ் என்டர் பாலிடிக்ஸ் வித் அ பிக் பேங். இந்த மாதிரி விஷயங்கள் பீப்புளுக்கு தெரியாது சார். இல்லை நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் சார். என்னென்னா சமீபத்தில் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய கார் ஜம்பில் ஒரு ஃபைட்டர் இறந்துட்டார். இந்த மாதிரி ஃபைட்டர் இறந்துட்டார். ஸோ எல்லாருக்குமே இந்த நிகழ்வு தெரியும் இல்லையா, நம்ம சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது விஜயன் எனக்கு கால் பண்ணாங்க, பர்சனலாக கால் பண்ணி என்னாச்சியா, ஏன்னா அவர்லாம் விஜயனுக்கு ரொம்ப க்ளோஸ். அந்த டிரைவர் ஒரு சாதாரண ஃபைட்டர் சார். உங்கள் லெவலில் இப்போ நம்ம லெவலில் பார்த்தா அவர் ஒரு சாதாரண ஃபைட்டர், எங்கள் லெவலில் பார்த்தா அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிரைவர். அவர் எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் அவ்வளோ பெரிய கொடி தூக்கி நிப்பாட்டி இருக்கிறவர் அந்த ராஜுங்கிற ஃபைட்டர். ஏன்னா இன்றைக்கி ஃபைட் மாஸ்டர்ஸுங்கெல்லாம் இவ்வளோ பெரிய உயரத்தில் ஒரு இந்தியா லெவலில் பாம்பேயில் ஹிட்டில் இருக்கிறாங்க, தெலுங்கில் ஹிட்டில் இருக்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் நாங்கள்லாம் இவ்வளோ பெரிய பேரில் இருக்கிறோன்னா அந்த ஒரு சின்ன ஃபைட்டரோட அவருடைய அந்த வேலை தான், அந்த ஒர்க்கில் தான் நாங்கள் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் கார் ஃப்ளை ஆகும், கார் ஜம்ப் ஆகும், பைக்கு ஜம்ப் ஆகும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த ராஜுங்கிறவர். ஸோ இவர் தவறிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப மனம் உடைஞ்சு போயிருக்கிறப்போ அன்னைக்கும் அவர் கால் பண்ணார் விஜயனை.
என்னடா இது எப்படி நடந்துச்சு, என்னன்னா இது அவர் ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக கால்குலேட் போட்டு பண்ணுவார் எப்படி. அப்போ நான் பேசினேன், இல்லைண்ணா என்னென்ன நடந்தது, சரி அவங்க ஃபேமிலி எப்படி இருக்கிறாங்க, இல்லைண்ணா ஒரு பையன் பொண்ணு இருக்காங்க, இந்த மாதிரி பையன் இங்கே இருக்கிறாங்க படிக்கிறாங்க, சரி ஏதாவது சப்போர்ட் வேணா எனக்கு ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு சொன்னது அவர் தான் முதல்ல. நான் இதை பதிவு பண்ணியிருக்கிறேன், நான் இன்டர்வியூவில் நான் இதை பதிவு பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, கூட இருக்கிறவங்க தானே. இப்போ முதல்ல கூட இருக்கிறவங்கள நம்ம பார்க்கணும். கூட இருக்கிறவங்க அவர் பார்க்காம இல்லை, ஒரு நிகழ்வு நடந்த உடனே அது யார்கிட்ட கேட்கணும், என்ன அதுக்கு சரி பண்ணணும் அப்படிங்கிற தாட் உள்ள வரணும். எப்போவுமே அந்த விஷயத்துக்கு அவர் முன்னாடி நிற்பார். Fantastic. Speaks a lot about the persons. And நீங்க வந்து not just the action part of விஜய் பேசுறீங்க, நீங்க வந்து actually the human being தளபதி விஜய் பத்தி பேசுறீங்க. It's a very interesting stories. நீங்க என்ன சொல்றீங்க sir? From the first movie that you worked with Vijay sir, just as a assistant, இன்னைக்கு வந்து through the years விஜய் பார்க்கும்போது என்ன மாற்றங்கள் இருக்கு mentally as an actor and also physically sir, என்ன மாற்றங்கள் இருக்கு? He has matured as an actor so much sir. Physically வந்து அப்படியே உங்க மாதிரி ஃபிட்டா இருக்காரு சார். அவர் வந்து ஒர்க்குன்னு ஒரு வேலை எடுத்தால் அந்த வேலையில் முழு டெடிக்கேட்டடாக இருப்பார் சார். ஒரு டைரக்டர்கிட்ட நம்பி கதை கேட்டு அது பண்ணலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார்னா அதை கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவார் சார். அதாவது அந்த 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 வாக்குறுதி சொன்னாங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னொரு வேலை யாராவது எதுக்காவது நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா டைரெக்டாக கால் பண்ணி பேசுவாங்க. எனக்கெல்லாம் இது வரைக்கும் நிறைய ஒவ்வொரு நான் கீழே நிற்கிற இடத்துல கொஞ்சம் லோவாக இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே நிறைய இடத்துல எனக்கு கைப்பிடிச்சி விட்ருக்காருன்னா அண்ணன் தான், விஜய் அண்ணன் தான். இது நான் உங்களுக்கு நிறைய இடத்துல சொல்லணும். இப்போ நான் மாஸ்டர் படம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நான் மாஸ்டர் படத்தை பற்றி சொல்கிறேன். மாஸ்டர் படத்துக்கும் ஜில்லா படத்துக்கும் நிறைய கேப் இருந்துச்சு. அதுக்கிடையில் அவர் நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தார். நான் பட் பேச்செல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். இடையில எனக்கு அவர் நிறைய ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், இந்த மாதிரி தூத்துக்குடி சம்பவத்துக்கு எனக்கு வந்திருந்தார். அதுக்கப்புறம் திடீர்னு அவர் தான் கூப்பிட்டார் மாஸ்டர் படத்துக்கு. ஏன்னா லோகேஷ் சாருக்கு வந்து ரெகுலராக பண்ணுறவங்க வேறவங்க இருந்தாலும் செல்வாவுக்கு இந்த படம் கொடுங்க, செல்வா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எனக்கு அந்த படத்தை கொடுத்து எனக்கு பெரிய சப்போர்ட். இது வந்து நான் மானசீகமாக சொல்கிறேன், அவ்வளோ பெரிய சப்போர்ட்டு. இது நான் எல்லாருக்குமே தெரியும், யூனியன் ஃபுல்லாகவே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். விஜய் சார் வந்து அவருக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவர் சப்போர்ட் பண்ணுவாருங்க. ஏன்னா இந்த படத்தில் கூப்பிட்டு கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப சாதாரண மனுஷன் அவரை ஃபீல் பண்ணுவேன் நான் நிறைய இடத்துல. ஏன்னா நான் எப்போவுமே சாப்பாடு சாப்பிட்ற லஞ்ச் டைமோ எதுனா ஒரு சின்ன மரத்துக்கடியில் உட்காந்து அப்படி மெதுவாக தனியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். இவர் வருவார், வந்து அப்புறம் என்ன வச்சிருக்கிற, எனக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லுவார். ஏதோ சம்திங். Which is his favorite food? அவரு நான்வெஜ் நல்லா சாப்பிடுவார். நான் எதனா நான்வெஜ் சாப்பிடுவேன். அப்போது எனக்கு கொடுத்து அனுப்பு அப்படின்னு கேட்பாரு. ஸோ இதில் ஒரு உரிமை இருக்கும், இது ஒரு பாண்டிங் இருக்கும். அந்த அந்த அது எனக்கு தெரியாது. திடீர்னு வருவார் சாதாரணமாக, ரொம்ப சாதாரணமாக. இப்போ என் பசங்கிட்டலாம் ரொம்ப நான் ஒரு நாள் வந்து இந்த அந்த அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற அந்த சின்ன பசங்க, குட்டி குட்டி பசங்களாக இருப்பாங்க அந்த படத்தில். ஸோ அவங்ககிட்டலாம் நான் தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். அங்கேருந்து வந்தார், என்ன நீ மட்டும் தனியாக அவங்ககிட்ட கதை பேசிக்கிட்டு இருக்க, என்னை கூப்பிட மாட்டியா அப்படின்னாரு. நான் உங்களுக்கு இல்லாத வாங்கின உட்காருங்கன்னு சொல்லி ஸோ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் அந்த பசங்களுடைய கதையெல்லாம் கேட்டுக்கிறேன். நீங்கள் வந்தோன்னு பயப்படுறாங்கண்ணா, எதுக்கு அவங்ககிட்ட மட்டும் நல்லா கதை பேசுறீங்க, என்கிட்ட பேசுங்கடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்தையும் அந்த மக்களையும், ஆமாம், அந்த அந்த கனெக்ஷன்ஸ் வந்து தட்ஸ் அ ரியல் திங். அந்த ஆரா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட சாதாரணமாக பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து அவருக்கு சாதாரணமாக தெரியும் சார். பட் கீழே இருக்கிற ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய லைஃப்ல ஒரு பெரிய மூமெண்ட், பெரிய மூமெண்ட். என்னன்னா நிறைய பேருக்கு வந்து அது வந்து ஒரு புஷ்ஷிங் மூமெண்ட்டாக இருக்கும். அதான் நான் சொல்கிறது என்னென்ன சார், ஒரு உந்துதல் சக்தி வேணும் சார் நம்மளுக்கு. யாரோ ஒருத்தங்க, டேய் நீ இருக்கிற லெவலுக்கு ஏன்டா இங்கே இருக்கிற, நீ அங்கே போகலாம், இந்த ஒரு வார்த்தை நம்மளை வந்து அப்படி ஃபயர் பண்ணி விடும் சார். இந்த மாதிரி வார்த்தைகள் அப்பப்போ சொல்லுவார். அதே மாதிரி இன்னொரு சம்பவம், மாஸ்டர் படம் இப்படி தான் ஃபைட்டெல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்குது. கேமரா சைடுக்கு நான் சொல்கிறது, கேமரா சைடுக்கு சொல்கிறது என்னென்னா, டெக்னிக்கலி இஸ் ஸோ பிரில்லியன்ட். நான் ஒரு ஆக்சஸ்ஸு, ஒரு லென்ஸு, ஒரு கேமரா ஆங்கிள் வச்சுட்டு வந்தோன்னா, சொல்லுவா என்ன பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் சொல்லு அப்படிம்பாரு. நம்ம இப்படி சொல்லி காட்டணும்னா ஓகே நீ ஒருத்தர் அப்படிம்பாரு. அப்புறம் வந்து அவர் பண்ணும்போது தெரிச்சிடும் அந்த இடம். அதாவது அவர் அதுக்கு பிளான் பண்ண மாதிரி இருக்கும். இந்த லென்சிங், இந்த கேமரா, இந்த லைட்டிங் சூப்பராக பண்ணிடுவார். நான் இது எப்படி நான் தாண்டா 30 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம், வா பண்ணலாம் அப்படிம்பாரு. ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு சென்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுங்க, எங்கே ஃபேஸ் பண்ணணும், எங்கே லுக் கொடுக்கணும். ஐ திங்க் ஆல் திஸ் வந்து அவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து அவருக்கு தெரியும் அந்த ஃப்ரேம்க்கு என்ன பெஸ்டா கொடுக்கணும். பட் அவ்வளோ பெரிய ஆக்டர் ஒரு திடீர்னு வந்து செல்வா நீ பண்ணி காட்டு ஒரு தடவை அப்படின்னா, நான் என்னென்ன நீங்க பண்ணுங்க, நீ பண்ணி காட்டுப்பா அப்படின்ற நம்ம ஒன்று பண்ண உடனே அதை வந்து இம்ப்ரவைஸ் பண்ணி அப்படி சூப்பர் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி
டெக்னிக்கல் சைடில் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணி கொடுப்பாரு. ஒரு கேமராமேனுக்கும் சரி, ஃபைட் மாஸ்டருக்கும் சரி, ஒரு டைரக்டருக்கும் சரி. இன்னொன்று மாறவே மாட்டாங்க, அந்த இடத்துல இருந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த இடத்த. அவ்வளோ இப்போ நம்ம வந்து நெய்வேலின்னு ஒரு இடத்துல ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஒரு பெரிய நான் வந்து நெய்வேலியில் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு இவங்க ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய பேர் கூட்டம் வந்துட்டாங்க. கூட்டம்னா ஜேன்னு ஒரே கூட்டம். உடனே ஆனால் அந்த பக்கம் போக வேண்டாண்ணே, நான் சொன்னேன் இந்த பக்கம் போக வேண்டாண்ணே, பயங்கர க்ரௌட் இருக்குது அப்படின்னு. ஏன் அப்படின்னு, இல்லை உங்கள் ஃபேன்ஸ் நிறைய வந்துட்டாங்க, அதனால் என்ன சும்மா பார்த்துட்டு போவோம் அப்படின்னாரு. ஏன்னா அங்கே எங்கே நின்று பார்க்குறது ஒன்றும் தெரியலையே, ஏதாவது வண்டி இருக்குண்ணா, வண்டி மேலே ஏறிக்கலாம், வண்டியை மட்டும் செக் பண்ணு அப்படின்னாரு. சரி நான் பார்த்துட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போகும்னால ஒரு செகண்ட் கூட இல்லை, தரத்தன்னு பின்னாடி வந்துட்டாங்க. அங்கே ஒரு பஸ் இருந்துச்சு, அந்த பஸ் மேலே திட்டுன்னு ஏறுறாங்க. எனக்கு ஒரே பயம், அந்த பஸ் இத்து போயிருந்துன்னா நான் கூட ஏறி அவருக்கு மேலே போயிட்டார். மேலே போய் செல்ஃபியெல்லாம் எடுத்துட்டாரு. செல்ஃபியெல்லாம் எடுத்துட்டு கீழே வந்துட்டார் டக்குன்னு. அப்புறம் இல்லை ஒரு சின்ன விஷயம், அது என்னென்னாச்சுன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கனெக்ஷன் அந்த அங்கே இருந்தது. நான் சொன்னேன் இவ்வளோ க்ரௌடு வந்திருக்குதே, ஒரு இந்த அன்னைக்கு பார்த்து ட்ரோன் கேமரா இருந்துச்சு. நான் தான் சொன்னேன் இவ்வளோ க்ரௌட் இருக்குது, ஷூட் பண்ணுறா நல்லாயிருக்கும் அப்படின்னு சும்மா விளையாட்டாக சொன்னேன். இந்த பையன் என்னென்னா இந்த ஹெலிகாப்டர் அவருக்கும் தெரியாது அது. நான் பக்கத்தில் இவ்வளோ க்ரௌடு வந்திருக்கு ஷூட் பண்ணுறான்னு சொல்லிட்டு போயிட்டேன். இவர் மேலே போய் செல்ஃபி எடுத்துனா அவன் ஷூட் பண்ணியிருக்கான், எங்களுக்கு தெரியாது. நான் ஒரு பதட்டத்தில் இருந்து அவர் பஸ்ஸில் கீழே விழுந்துட போகிறாரு அப்படின்னு. பட் இவன் ஷூட் பண்ணிட்டான் போல இருக்கு. நைட்டில் எனக்கு ஃபோன் பண்ணான் அந்த பையன், ஹெலிகாம் பையன். அதுக்கப்புறம் ரூம் போயிட்டோம். ரூம் போனதுக்கப்புறம் இந்த ஹெலிகாம் பையன் ஃபோன் பண்ணான். ஹெலிகாம் தம்பி வந்து பிரேம்னு, அவர் வந்து நம்ம பாண்டியராஜரோட பையன். அப்போ அவர் ஃபோன் பண்ணார். ஆனால் மாஸ்டர் அந்த ஃபுட்டேஜெல்லாம் எடுத்துருங்க, அப்படியே யாராவது சூப்பர் எனக்கு அனுப்பிச்சி விடான்ட்டேன். நைட்டு தூங்கியாச்சு. நான் காலையில் பார்த்தா நிறைய மிஸ்டு கால் எனக்கு, விஜயன் சைட்லேருந்து அவங்க மேனேஜர் சைட்லேருந்து. எனக்கு ஒரே பதட்டம், என்னடா இது அப்படின்ட்டு. உடனே விஜயனுக்கு ஃபோன் போடாமல் மேனேஜர்ஸுக்கு ஃபோன் போட்டேன். நான் மாஸ்டர் என்ன பண்ணி வச்சிங்க, ஏதோ இந்த ஹெலிகாம் ஃபுட்டேஜெல்லாம் வெளியே அவுட்டு விட்டிங்களாம்னு. ஐயோ நான் அவுட்டு விட சொல்லலையே சார் அப்படின்னு நான் ஒரே பதட்டம். இருங்க நான் கேட்குறேன் அப்படின்னு அந்த பிரேமுக்கு ஃபோன் பண்ணி, என்னடா மாஸ்டர் உங்களுக்கு தான் நைட்டில் அனுப்பிச்சி வச்சாங்கிறேன், எனக்கு வரவே இல்லையடா அப்படிங்கிறேன். இந்த ஃபுட்டேஜே வரல, ஃபுட்டேஜுக்கு வரல. யாருக்கு அது போயிருக்குன்னு பார்த்தா அந்த பிரேம்ங்கிற பையன் சில்வா மாஸ்டர் அசிஸ்டன்ட்னு போட்டதுக்கு ஒரு ஆளுக்கு அனுப்பிச்சி விட்டான். ஏன்னா சில்வா மாஸ்டர்னு முதல்ல வந்த உடனே சில்வா மாஸ்டர் அசிஸ்டன்ட். அந்த அசிஸ்டன்ட் யாருன்னா இப்போ ராஜுன்னு ஒருத்தர் இறந்தாருன்னு சொல்கிறேன் பாருங்க, அவருக்கு பெரிய படிப்பறிவே இல்லாதவர். அவர் சும்மா ஃபோன் பார்ப்பாரு, மூடி வச்சுருவார், அவ்வளோதான். அவருக்கு இந்த வீடியோலாம் வந்தோடனே பக்கத்தில் இருக்கிற எல்லா ஃபைட்டர்ஸுக்கிட்டையும் சொல்லியிருக்காரு, எங்கே பாருப்பா எனக்கு வீடியோ வந்திருக்கு, இந்த மாதிரி கூட்டமாக இருக்குன்னு. ஸோ இந்த வீடியோ ஒவ்வொரு ஃபைட்டருக்கா போய் ஃபைட்டர்கிட்ட இருந்து அப்படியே மீடியாவுக்கு போய் ஸ்ப்ரெட் ஆகி அது நியூஸ் சேனலில் வந்து அந்த புலி உருமுது சாங் எல்லாம் போட்டு எடிட் பண்ணி விட்டாங்க. எனக்கு அப்போ மேனேஜர்லாம் சொன்னாங்க, விஜயன் உங்கள் மேலே செம்ம கோவத்தில் இருக்காரு, உன்னை யார் இந்த வீடியோலாம் விட சொன்னோம். ஐயோ நான் விடவே இல்லைங்க, என்ன பண்ணுறதுன்னு நான் பயத்தில் போனேன். ரொம்ப பயந்து போச்சு. ஏன்னா அவர் அந்த மாதிரி விஷயத்தை விருப்பவே பட மாட்டார். ரொம்ப பயத்தில் போகிறேன். அப்போ அவர் சொன்னார், என்னாச்சு ஏன் இப்படி பண்ண அப்படின்னு. இல்லைன்னா தெரியும் எனக்கு ஒரு மாதிரி கைகள்லாம், ஏன்னா நம்மளுக்கு தெரியாமல் இருந்து சரி விடு போ, இதை பண்ணிட்டேன் போ அப்படின்ட்டு. அது ஆக்சுவலி அவருக்கு பிடிக்கல அந்த விஷயம், அன்னைக்கு நடந்த நிகழ்வு. எனக்கு உண்மையிலே அது ரொம்ப பயமாக இருந்து பயந்து போனேன். அதுக்கப்புறம் சரி விடு, நீ தெரியாமல் பண்ணிட்ட, அவ்வளோதானே, போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் மேலே கண்டினியூ ஆகிட்டு. ஸோ இப்படி தான் அந்த ஃபஸ்ட்டு வீடியோ வந்தது. எனக்கு பெரிய ஷாக் அது. ஸோ அன்னைக்கு வந்து அவர் மன்னிச்சு போடா போ அப்படின்னு விட்டுட்டாரு. அடுத்தாப்புல அந்த வாரிசு படத்துக்கெலாம் நான் சொல்லியிருந்தார் அண்ணா விஜய் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. வாரிசு படம் பண்ணுறதுக்காக எல்லாம் டேட்டெல்லாம் கொடுத்து ரெடி பண்ணியிருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னாச்சுன்னா நான் லண்டனில் போயிருக்கிறப்போ, லண்டன் வேறு ஷூட்டிங் போயிருந்தேன். அங்கே அந்த குயின் எலிசபெத் அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அங்கேருந்து அந்த வாரிசு படத்துக்கு வர முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க என்னாச்சு அப்படின்னாங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷனை. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி தான் இப்போ வரைக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து லைஃப் லாங்கான ஒரு பாண்ட் இருக்கு. பட் ப்ரொஃபஷனலி சார், ஆக்ஷன் டைம் ஸ்டன் டைம்ல வந்து which is your favorite stunt sequence of Dalapathy Vijay? Your favorite sir? அந்த ஒரு ஷாட், அந்த ஒரு மொமெண்ட், அந்த ஒரு செட், அந்த ஒரு ஃபீல் என்ன your favorite sir? சார் நிறைய இடத்துல இம்ப்ரெஸ் பண்ணிடுவார். நம்மளை சொல்லவே முடியல. நான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு
நிறைய என்ன சொல்கிறது, தலைவால ஒரு நைட்டு ஃபுல்லாக ஷூட் பண்ணுறோம். அவருக்கு நைட்டில் வந்து ஃபுல்லாக கண்ணு முழிச்சு, நம்ம சீக்கிரம் தூங்க போகிற ஆளுங்க, ஏன்டா நைட்டு ஃபுல்லாக இப்படி பண்ணுறீங்க, 2:30 இருக்கும், எனக்கு தூக்கமாக வருது செல்வா என்னப்பா அப்படின்னு அப்படியே ரொம்ப கீழே இருந்தாருனால, சரி நான் இது வேணா நாளைக்கு எடுத்துலாம், என்ன பண்ணியிருக்க காட்டு அப்படின்னாரு. ஒரு பெரிய பிட்டு பண்ணியிருந்தோம். சரி பண்ணுறேன் அப்படின்னா இப்படி தான் போனார். போய் அங்கே பண்ணச்சில் பார்த்தா பயங்கரமாக இருந்துச்சு. கேமராமேன் ஷாக்கு, நான் ஷாக்கு, யாருமே இந்த லெவல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஸோ அங்கே அப்படி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும், அது ஜில்லா படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிரிக்கெட் பேட் வச்சு ஒரு ஃபைட் இருக்கும். அதெல்லாம் பியூட்டிஃபுல் மூமெண்ட். அதெல்லாம் சும்மா அந்த நேரத்தில் அப்படி தூக்கி பண்ணது. அதுக்கப்புறம் மாஸ்டர் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையனை தூக்கி இடுப்பில் வச்சுட்டு வரேன், நான் இடுப்பில் வச்சுட்டு வரேன், நான் அவன் எவ்வளோ பெரிய ஆள், அவனை தூக்கி வச்சு நல்லா இருக்கும் பாருப்பா. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு மூமெண்ட்டும் நடந்துக்கிட்டே இருக்கும். இது நிறைய இடத்துல சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு ஃபைட்டாக எடுத்து யோசிக்க பேச ஆரம்பிச்சோன்னா நிறைய ஃபுட்டேஜ் வந்துடும். ரியலி ஹி இஸ் ஸோ டெடிகேட்டட். Somehow I feel அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ்ல வந்து வித் யோர் காம்பினேஷன் தானே, ஸ்டன் சில்வா மாஸ்டர் அண்ட் விஜய் சார், ஸ்டண்ட் அஃப்கோர்ஸ் இருக்கு, ஆனால் அதில் வந்து ஒரு ஸ்வாக் இருக்கு, அதில் வந்து ஒரு இமோஷனை வந்து எங்கேயோ இன்கார்பரேட் ஆகுது. அது ரொம்ப ஒரு அமேசிங்கான காம்பினேஷன் இருக்கு சார். கரெக்ட் சார். இல்லை அதுக்கு காரணம் ஒன்று, நம்மளும் கதைக்காக தான் ஒர்க் பண்ணுவோம், கேரக்டராக தான் ஒர்க் பண்ணுவோம். அவரும் அதே தான், இந்த சேம் வைப். ஸோ இதுதான் அங்கே கொண்டு வர்றது. அதை மீறி நம்ம போகவே மாட்டோம், அவரும் அதை மீறி போகவே மாட்டார். அந்த கதைக்கும் அந்த கதாபாத்திரத்துக்கும் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துட்டு இருப்பார். அப்படி ஒரு ஆளை அவர் சந்திச்சாருன்னா உடனே விடவே மாட்டார். சார், இஸ் விஜய் த ரியல் கோட், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்? சிம்பிளான கேள்வி, ரொம்ப கஷ்டமான பதில் சார். இஸ் விஜய் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்? ஆல்வேஸ். சிம்பிளா எல்லா கேள்விக்கும் லாங்கான பதில். இதுக்கு வந்து ஆப்வியஸ் என்ன கேள்வி இருக்கு, இது கேள்வியே இல்லையே சார். அந்த ஆரா, அதுதான் நீங்க இப்போ போற இடங்கள் வர்ற இடங்கள் இப்போ மேஜிக் சார். அந்த ஆரா இருக்கு இல்லையா, அந்த ஆரா அப்படிதான், அது ஆல்வேஸ் இருக்கும் அவருக்கு. சார், ஃபைனலி from so many experiences, from Stan Silva Master to Vijay sir fans, நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க ஃபார் ஜனநாயகன் அண்ட் உங்க வேர்ட்ஸ் ஃபார் விஜய் சார்? சார், கண்டிப்பா விஜயனுக்கு அவர் மனசுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய வாழ்க்கை இன்னும் மென்மேலும் போய்கிட்டே இருக்கும். அவருடைய ரசிகர்களும் அவருடைய மக்களும் என்னைக்குமே அவர் கூடவே இருப்பாங்க. அவருக்கு இந்த துறையும் சரி, இப்போ புதுசாக போயிருக்கிற அந்த துறையும் சரி, அவருக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். என்னோட மை பெஸ்ட் விஷஸ் ஆல்வேஸ் என்னோட அண்ணனுக்கு, செல்வாவுடைய எப்பவுமே அவரோட ப்ரேயர்ஸும் அன்பும் எப்பவும். Fantastic. Thank you, Vijayana. Thank you so much for being a part of Dalapati Vijay, the real goat. Thank you. Thank you very much. Thank you for the big opportunity. Thank you, sir. நன்றி. பிளாட்ஸ் எல்லாம் 12-15 லட்சம் சொல்றாங்கல்ல, அது வெளிய பாப்பப்பட்டி பிரிவு KIT காலேஜ் பக்கத்துல ஸ்ரீ பேபி ப்ளூ ஜேல just 8.9 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் சரியான டெசிஷன். சுப்ரீம் ஃபர்னிச்சர், ட்ரோலி ஸ்டைலிஷ், எங்கேயும் எப்போதும் சுப்ரீம் ஃபர்னிச்சர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.